இன்றைக்கி எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் செம ஹாப்பியாக புல்லட் எடுத்துகிட்டு மஞ்சக்காட்டு கிளம்பியாச்சுங்க. இவ்வளோ ஹாப்பியாக மஞ்சக்காட்டுக்கு போகிறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அது மஞ்சள் அறுவடை தான். இன்றைக்கி மஞ்சள் வெட்டுறதுக்கும் ஆட்கள் வந்துட்டாங்க. நான் வெட்டினா அது நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போயிருங்களா? மஞ்சள் எனக்கு வேண்டாம், மஞ்சள் வேண்டாம். அது எனக்கு காசு ஏன்னா சாந்தி போன டைம் 2 சட்டை தான் ஆச்சு, 2 சட்டையும் ஆகல எனக்கு. அது எனக்கு அந்தளவுக்கு மஞ்சள் இதில் உழுவாது. 40% காடு கிடையாது. பார்த்தீங்களா, மஞ்சள் வெட்ட ஆரம்பிக்கும் போதே என் கணவரோட ஆதங்கத்தை, ஏன்னா 10 மாதமாக போட்ட உழைப்புக்கு கொஞ்சமாவது லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மஞ்சள் வெட்டுற சீசன் வந்தாவே மஞ்சள் வெட்டுறதுக்குனே ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேராக இருப்பாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு. ஆண்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுக்குறனால மஞ்சள் வெட்டுவாங்க. ஏன்னா கண்டினியூஸாக ரொம்ப நேரம் பெண்களால் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து அந்த மஞ்சள் உடச்சிக்கிட்டே வருவாங்க. ஒரு சிலர் பெண்கள் மட்டும் பார்த்திங்கன்னா மஞ்சள் வெட்டவும் செய்வாங்க. ஆனால் இந்த வருஷம் பாருங்களேன், பெண்கள் ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக பெண்களுக்கே விட்டாச்சுங்க. இவங்க ரெகுலராக நம்ம தோட்டத்துக்கு வரவங்க தாங்க. போன வருஷமும் இவங்க தான் மஞ்சள் வெட்டவே ஆட்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க. அது கொஞ்சம் நெஞ்ச பாடலைங்க. இன்றைக்கி வர நாளைக்கு வரேன்னு ஒரு 10-15 நாள் லேட் பண்ணி தான் வந்தாங்க. இந்த வருஷமும் தேடி தேடி பார்த்துருக்காங்க, ஆட்களே பிடிக்க முடியலைங்க. மெயினாக கம்மியான குவாலிட்டி அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. 2 ஏக்கர் 3 ஏக்கர் அப்படிங்கும்போது அவங்களும் கொஞ்சம் லாபம் நிற்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அங்கேயும் பார்த்துட்டு ஃபைனலாக நாங்களே வெட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு இவங்க களத்தில் இறங்கிட்டாங்க. சரி, நம்ம வாய்ப்பு கொடுக்காம யார் கொடுக்குறது அப்படின்ட்டு இன்றைக்கி வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக மஞ்சள் வெட்டுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க. ஏன்னா மஞ்சள் வெட்டும்போது அடிப்படாமல் வெட்டணும், இல்லைனா நிறைய மஞ்சள் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. இவங்களும் 2-3 வருஷமாக மஞ்சள் வெட்டும் போதெல்லாம் சீசனுக்கு வெளியில் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அதே அனுபவத்தோடு நம்ம தோட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்மளது கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறனால கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தாள் அறுத்து ஒரு 20 நாள் கிட்டே இருக்குங்க. நான் தாள் அறுக்கும் போதே காமிச்சிருப்பேன் புள்ளி எந்த அளவுக்கு புதற மாதிரி மூடி இருக்குன்னு. அதையும் சுத்தம் பண்ணி தாங்க தாள் அறுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி தான் கட்டியிருப்போம். அதுக்கே பாருங்களேன் புல்லு திரும்பி எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு. நம்ம எந்த ஒரு மருந்தும் யூஸ் பண்ணலங்க. களைக்குழியெல்லாம் அடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு புல்லு கூட இருக்காதுங்க. காடே பார்க்க சுத்தமாக இருக்கும். நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி களைச்செடி வர்றது யூஸ்வல் தாங்க. நார்மலாகவே மஞ்சள் வெட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நாளுக்கு முன்னாடி தண்ணி கட்டிடணுங்க. ஏன்னா காடு ரொம்ப ஈரமாக இருந்தாலுமே மஞ்சள் வெட்டும்போது கட்டியாக மண் ஓட்டிட்டு விழுகாதுங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப காஞ்சிருந்தாலுமே வெட்டுறதுக்கு சிரமமாக இருக்குங்க. ஸோ மஞ்சள் வெட்டும்போது கரெக்டாக அந்த பதம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்மளும் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தண்ணி கட்டி வச்சாச்சுங்க. அப்போவே கொஞ்சம் காடு காயிலுங்க. தென்னந்தோப்பு அப்படிங்கிறனால நிழல் அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. பட் அப்படியே மேனேஜ் பண்ணி வெட்டிட்டாங்க. இந்த வருஷம் மஞ்சள் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே விழுந்திருக்குங்க. நம்ம தென்னந்தோப்பில் உடுபயிராக போட்டால் எந்த அளவுக்கு ஈல்டு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதுக்கு குறையில்லாமல் வந்திருக்கு. அது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருந்தாங்க. அது நம்ம கிழங்கு மஞ்சளாக போட்டிருந்தோம் விதை மஞ்சளுக்கு. அந்த இடம் ஃபுல்லாக சூப்பராக மஞ்சள் விழுந்திருக்குங்க. அதுவும் போன வருஷம் பார்த்திங்கன்னா வயலோட பாதி மட்டும் தாங்க மஞ்சளே போட்டிருந்தோம். வீடியோஸ்க்கு மட்டும் போதும் அப்படின்ட்டு வீடியோஸ்க்கு எடுத்தது போக மீதி இருந்ததை வந்து அப்படியே வெளியில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கும் ஆர்கானிக்காக நாட்டு மஞ்சள் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தாங்க இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தோம். ஆனால் அடுத்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வயல் ஃபுல்லாக போடலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. அதனால் விதை மஞ்சளும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். போன வருஷம் எவ்வளோ மீதியாச்சோ அதே அளவு தான் வெளியில் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ மஞ்சள் வந்து அறுவடை பண்ணி நம்ம ஜலிச்சோம் அப்படின்னா தான் எவ்வளோ வந்து குவான்டிட்டி வருதுன்னே சொல்ல முடியும். அதுவும் கடைசி 2 மாதமாகவே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எப்போ தாமா மஞ்சள் அறுவடை பண்ணுவீங்க, இந்த டைம் கண்டிப்பாக எங்களுக்கு மஞ்சள் வேணும் அப்படின்னு உரிமையோடு கேட்டிருந்தீங்க. நிஜமாகவே எனக்கும் கேட்குற எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஆசை தாங்க. பட் உங்களுக்கே தெரியும் என்னோடய கெப்பாசிட்டிக்கு ஒரு 50 சென்ட்டில் தாங்க மஞ்சள் போட்டு எடுக்க முடியுது. பட் ஃப்யூச்சரில் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நானும் ஒரு 4-5 ஏக்கர் போட்டு உங்களுடைய சப்போர்ட்டில் கண்டிப்பாக முன்னேறி வர வாய்ப்பு இருக்குங்க. பட் இப்பொழுதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ மட்டும் தாங்க மஞ்சள் எடுக்க முடியும். நான் ஏன் ப்ரீ புக்கிங்காக ஆர்டர் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் மழைன்னு இயற்கையோட மாற்றம் எப்படி வேணாலும் வருங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம மஞ்சள் வெட்டினதுக்கப்புறம் எவ்வளோ ஈல்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க அப்டேட்டே கொடுக்க முடியும். மஞ்சள் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறங்க லாஸ்ட் டைம் மாதிரியே வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பரோட நான் அப்டேட் கொடுக்குறேங்க. யாருக்கெல்லாம் மஞ்சள் வேணுமோ ரேட்லாம் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து நான் அப்படியே ஆர்டர் எடுத்துக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணி இதை வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
நிஜமாவே இந்த மஞ்சள் உடைக்கிற சவுண்டு கேட்கும்போது ஏதோ ஒரு தனி ஃபீல் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. நம்மளும் இன்றைக்கி பனங்காளி தனியாக, விரலி தனியாக, கிழங்கு தனியாக பிரித்து எடுத்துடலாம். இது பாருங்கள் பனங்காளி. பனங்காளி அப்படிங்கிறது நம்ம விதை மஞ்சள் போடுவோம் இல்லையா, அதுதான். ஒரு தூர் பாருங்களேன், அப்படியே கொத்து கொத்தாக நிறையா இருக்குங்க. நம்ம போடுற விதை மஞ்சள்லேருந்து அப்படியே கிழங்கு வந்து இந்த மாதிரி நிறைய தூர் வருங்க. கிழங்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது பனங்காளிங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விரலி மட்டும் தாங்க விதை மஞ்சளுக்கு எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கிழங்குமே விதை மஞ்சளாக போட்டிருக்கோம். அதையும் நான் காமிக்கிறேங்க. விதை மஞ்சளுக்கு கிழங்கு போட்டால் அதனோட பனங்காளி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா நானும் இதாங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். விதை மஞ்சளுக்கு கிழங்கு போட்டால் எப்படி விளையும் அப்படிங்கிறத. கண்டிப்பாக இன்றைக்கி அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குங்க, கிழங்குக்கும் விரலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. இன்றைக்கி மஞ்சள் வெட்டுறதுக்கு 4 ஜோடி வந்திருந்தாங்க. டோட்டலாக 8 பேருங்க. ஒருத்தவங்க மஞ்சள் வெட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா பின்னாடியே வரவங்க பனங்காளி தனியாக, கிழங்கு தனியாக, விரலி தனியாக சூப்பராக பிரித்து எடுத்துகிட்டே வருவாங்க. நம்மளது மஞ்சள் போட்ட காடுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 சென்ட் தாங்க. அதுவும் நம்ம தென்னந்தோப்பில் தான் ஊடு பேராக மஞ்சள் போட்டிருந்தோம். மஞ்சள் வெட்டுறதுக்கு காடு பேசுகிறாங்க அப்படின்னாவே அப்படியே ஏக்கர் கணக்கில் பேசிப்பாங்க. நம்ம தென்னை மரம் வச்சுருக்கோம், தோப்பில் ஊடு பேராக போட்டிருக்கோம் அப்படிலாம் கணக்கு வராதுங்க. ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வெட்டுறதுக்கு 28,000லேருந்து அதிகபட்சம் 35 வரைக்கும் தாங்க வாங்கினாங்க. ஆனால் இந்த வருஷம் கூலி வந்து அப்படியே ஏறிடுச்சு. 40 to 50,000 வரைக்குமே ஒரு ஏக்கருக்கு வந்து கூலி வாங்குறாங்க. ஆனால் நம்ம கூலி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா இவங்களும் ஓயாமல் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதுக்கான லாபம் நமக்கும் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக அள்ளி கொடுக்கலாம். உங்களுக்கே தெரியும், மஞ்சள் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் போட்ட காசு எடுத்தால் போதும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வருது. அதுவும் நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோன்னு 4 தடவைக்கு மேலே களை எடுத்து 40,000க்கு மேலே ஏக்கருக்கு வெட்டுக்கூலி கொடுத்து வெட்டினோம் அப்படின்னா நிஜமாவே கை காசு தாங்க போட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தாங்க காலைல ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டும் போச்சு. ஏன்னா அவங்க சொன்னாங்க வெளியில் வந்து 40,000லேருந்து 50,000 வரைக்கும் வெட்டுக்கூலி வாங்குறாங்க, கொஞ்சம் சேர்த்தி போட்டு கொடுங்க அப்படின்னு. அதுக்கு தாங்க என் கணவர் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா நம்மளது வந்து காடு அவ்வளோ இல்லை, உங்களுக்கு கூலி கட்டலை அப்படின்னா சேர்த்தி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணி அப்படியே அவங்களும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சள் பொறுத்த வரைக்கும் அறுவடையெல்லாம் முடிஞ்சு கையில் காசை பார்த்தா தாங்க நஷ்டமாக லாபமா அப்படிங்கிறதே சொல்ல முடியும். பனங்காளி பாருங்கள், இந்த டைம் பனங்காளியும் சூப்பராக விழுந்திருக்குங்க. பனங்காளி தனியாக, கிழங்கு தனியாக அப்படியே சாக்கில் அள்ளியாச்சு லாஸ்ட் டைம் மாதிரியே. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா கிழங்கு மஞ்சளே விதைக்கு வந்து நிறைய எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைமுமே கிழங்கு மஞ்சள் தாங்க அப்படியே சூப்பராக விழுந்திருக்கு. இந்த டைம் கிழங்குமே கொஞ்சம் அதிகமாக தாங்க வரும் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது. போன டைம் என்னவோங்க ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஆர்வத்தோடு சேர்த்து கொஞ்சம் பதட்டமும் பயமும் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அப்படியெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் அனுபவம் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம மஞ்சள் வெட்ட பேசிவிட்டோம் அப்படின்னாவே மஞ்சளை டிராக்டரில் ஏற்றுற வரைக்கும் எல்லா வேலையும் சூப்பராக செஞ்சு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நேராக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே டயர்டும் ஆகிட்டாங்க. அவங்களும் சாப்பிட்ற டைம் வந்துருச்சுங்க. அதுக்குள்ளே நம்மளும் போய் நம்மளோட லஞ்ச் டைமை முடிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. இன்றைக்கி சமையலுக்கு பெருசாக காய் எதுவும் இல்லைங்க. சரி அப்படியே கூடை எடுத்துக்கிட்டு தோட்டத்தை வரோன்னு சுற்றி வரலான்னு வந்தோம். இப்போ கூடையில் பாருங்களேன், லாஸ்ட் டைம் பறித்து வச்ச கொய்யாக்கா அப்படியே இருந்துச்சு. அதுவும் நல்லா படுத்துருச்சுங்க. நாட்டு கொய்யாக்கா தான். விதைகளும் சூப்பராக இருந்துச்சுங்க. சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தொட்டியில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதுவும் இந்த பழத்துலலாம் விதைகள் பாருங்கள், பழம் குட்டி தாங்க. ஒரு விதைகளும் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இந்த வெரைட்டி கொய்யா பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நம்மளும் விதைகள்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கூடையோட காட்டு பக்கம் வந்தாச்சு. நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேங்க, பாலாக்கீரை, கொத்தமல்லி கீரை, அது இன்றைக்கி வாழைப்பூ, செவ்வாழை எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான சமையலும் ரெடி பண்ணிடலாம். அவகடா பாருங்கள், லாஸ்ட் டைம் வச்ச கண்ணு தாங்க. மேலே அப்படியே இலைகள் காஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தப்படவே தேவையில்லைங்க. கீழே பாருங்களேன், சூப்பராக தலைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைம் வச்ச எல்லா கண்ணுமே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குங்க. அவரை வெரைட்டியுமே கொஞ்சம் போட்டிருந்தேன், அதுவும் நல்லா தலைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த குட்டானில் படுற விட்டுடலாங்க. இன்றைக்கி வாழைப்பூ 2 இருக்குங்க, அதையும் பறித்து எடுத்துக்கலாம். வாழைப்பூவில் வெரைட்டி அதிகமாக இருக்கனாலே என்னவோங்க, வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணால் கூட பெருசாக போர் அடிக்கிறதே இல்லை. எப்படியும் 10 நாளுக்கு ஒரு டைமாவது கம்பல்சரி வாழைப்பூ பண்ணிடுறது. ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியது. அப்படியே அந்த சைடு வாங்க, செவ்வாழை தாரும் 2 இருக்குங்க, குட்டி குட்டி தாரா, அதையும் வெட்டிட்டு வந்துடலாம்.
தண்ணி பாஞ்சதும் வாய்க்கால் இப்படி மண்ணை பார்த்தாவே இந்த மாதிரி பேரெழுதி பார்க்குறதுல ஒரு தனி சந்தோஷங்க. சந்தோஷம்னு சொல்லி வாய முடியலங்க. அருவாளை வீணாக்கிறாதன்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. சரி வாங்க நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அப்படியே 2 தார் குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த மரத்தோட சைஸ்க்கு 2 சீப்பு போட்டதே பெரிய விஷயம் தாங்க. சொல்லி வச்ச மாதிரி 2 தார் ஒரே மாதிரி இருக்கு. தொட்டதுமே கீழே விழுந்துருச்சுங்க. பரவாயில்லைங்க, தார் குட்டினால பெருசாக அடிப்படல. அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் வாங்க. பரவாயில்லைங்க, இப்போ செவ்வாழைப்பழம் விற்கிற விலைக்கு இந்த மாதிரி 4 சீப்பு இருக்கிறதே பெரிய விஷயந்தான். எப்படியும் வீட்டு யூஸ்க்கு போகுதுங்க. பழமும் சூப்பராக இருக்குது. ஒரே கையில் 2 தாரை தூக்குற அளவுக்கு நம்ம கூட கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம்னு நினைக்கிறேங்க. தென்னை மரத்தை பார்க்குற வரைக்கும் தாகமே தெரியலங்க. இந்த வெயிலுக்கு இளநியை பார்த்ததும் எப்படா குடிப்பேன்னு தோணுது. நான் சொல்லி திரும்புறதுக்குள்ளே என் கணவரை பாருங்கள், மரத்து மேலே இருக்காருங்க. இப்போ தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மரம் ஏறி கற்றுக்கிட்டு இருக்காரு. சின்ன மரனால அப்படியே தாவிட்டாருங்க. இளநியை போட சொன்னால் இளநி மாதிரி 2 காயை போட்டிருக்காருங்க. சரி விடுங்க, புதுசில் ஒன்றும் புரியலையாட்டிருக்கு. இந்த வெயிலுக்கு தண்ணி எப்படி கிடைச்சாலும் குடிக்கலாங்க. இளநியை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே மெய் மறந்து கருமங்காட்டு ஓரத்தில் நடந்து வந்துட்டு இருந்தேங்க. பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு ஓடு ஓடு ஓடுன்னு. நான் கூட சும்மா தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேங்க. கடைசியில் பார்த்தா என் கால்கிட்டே பார்த்தீங்கன்னா என் ஹைட்டில் கருணாகுங்க பக்கத்துலேயே வந்துருச்சு. பார்த்ததும் ஓட ஆரம்பிச்சதாங்க. இன்னும் நடுக்கமே நிற்கல. கால் நடுங்குது. எப்படி நடுங்குது கையெல்லாம். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸில் பாம்பை பார்க்குறேங்க. என்னை பார்த்து அது பயந்தோட, அதை பார்த்து நான் பயந்தோடன்னு ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சுங்க. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நார்மல் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் டைம் வச்ச காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. இன்றைக்கி பாலாக்கீரையும் நிறையாவே இருக்குது. பாலாக்கீரையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் விதை போட்டு முளைச்சி வருது பாருங்கள். ஒரு நோய் தாக்கம் கூட இருக்காதுங்க. அப்படியே பச்சை பசைன்னு சூப்பராக வளர்ந்து வரும். செகண்ட் டைம் கட் பண்ணி விட விடதாங்க அந்த பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், லாஸ்ட் டைம் போட்டது கீரையை நல்லா வளர்ந்துருக்குங்க. பறிக்கவே ஆசையாக இருக்குது. இன்றைக்கி கொத்தமல்லி கீரையுமே அறுவடைக்கு இருக்குங்க. வெளியிலையுமே ஒரு 4-5 கட்டு கேட்டிருந்தாங்க. அதையும் பிடிங்க எடுத்துக்கலாம். கீரை நல்லா வளர்ந்துருச்சுங்க. போன தடவைக்கு இந்த டைமுக்கும் பாருங்கள் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னாவே கட்டுக்கட்ட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கீரையுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி அப்படியே ஒரு 7-8 கட்டு பிடிங்காச்சுங்க. இன்றைக்கி தேவைக்கு இது போதுமானது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கரெக்டான ஸ்டேஜுங்க. இன்றைக்கி பாலக்கீரை பொரியலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சேங்க. ஆனால் அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் பறிச்சுக்கலாங்க. தக்காளி ஒன்று பாருங்களேன், பழப்பழன்னு தெரியுது. இது தானாக முளைச்ச செடி தாங்க. போய் திருப்பி பார்த்தா உள்ள மயில் மாதிரி கொத்தி இருக்குங்க. தக்காளி வரதெல்லாம் வருது, ஆனால் பறிக்க தாங்க முடியல இங்கே. இன்றைக்கி சமையலுக்கு வாழைப்பூ கீரைன்னு சூப்பராக அறுவடை பண்ணியாச்சு. ஃபார்ம் டு கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாங்க. சூப்பராக சமையலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க. வேலையை முடிச்சுட்டு அப்படியே மஞ்சக்காட்டுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போகணும். நமக்கு பெருசாக இன்றைக்கி வேலை இருக்காதுங்க. ஆனால் மனசு ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்கும். எப்படி மஞ்சள் வெட்டுறாங்க, மஞ்சள் எப்படி விழுகுது அப்படின்னு. நம்மளும் டக்குன்னு சமையலை முடிச்சுட்டு கிளம்பி போயிடலாங்க. கீரை பாருங்களேன், கொண்டு வரத்துக்குள்ளே வெயிலுக்கு எப்படி வாடிருச்சுன்னு தண்ணி தெளித்து வச்சுட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி பாலக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் சேர்த்து அப்படியே ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாம். ப்ளஸ் ஒரு வாழைப்பூ பொரியலும் பண்ணிடலாங்க. கீரையெல்லாம் ரெடியாக இருக்குது. வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க.
அவ்வளோதாங்க, சூப்பராக வாழைப்பூவும் சுத்தம் பண்ணியாச்சு. வாழைப்பூ வேக வச்சுட்டு கீரையும் கட் பண்ணிடலாம். இது இளங்கீரையாக பறிச்சோம் இல்லையா, அதுதாங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குங்க. மணத்தக்காளி கீரையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி கட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, கட்டிங் வேலையில் சூப்பராக முடிஞ்சுது. சைடில் வாழைப்பூவும் சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குங்க. வாழைப்பூ வந்து உப்பு மஞ்சள் போட்டு அப்படியே வேக வச்சாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு வாழைப்பூ போட்டுக்கலாங்க. நம்ம வாழைப்பூக்கு தக்காளி போட்டோம் அப்படின்னாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, கீரை பொரியலும் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வாழைப்பூவோட வேலை சூப்பராக முடிஞ்சுது. தேங்காய் பூ மட்டும் கொஞ்சம் போட்டு இறக்கணும் அப்படின்னா சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி. அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். சைடில் அப்படியே கீரை பொரியலுக்கும் தேங்காய் பூ போட்டு அரைக்காச்சுங்க. எவ்வளோ கீரை போட்டோம், ஆனால் எவ்வளோ கம்மியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி சுவையான சமையல் ரெடிங்க, வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸோட சுவையான வாழைப்பூ பொரியல், பாலாக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் கலந்த கீரை பொரியல் ப்ளஸ் தயிருங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மஞ்சக்காட்டு பக்கம் வந்தாச்சுங்க. காலையில் இருந்த வேகம் அப்படியே நேரம் ஆக பாருங்கள் அப்படியே குறைஞ்சிருச்சு. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மஞ்சள் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு ஜோடி எக்ஸ்ட்ரா இருந்திருந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக வெட்டி முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேங்க. இல்லை நம்ம அப்படியே பேசி விட்டோம் அப்படிங்கிறனால ஒரு நாள் 2 நாளுங்கிறது கணக்கில். ஏன்னா ஒரே நாளில் வெட்டியிருந்தாங்க அப்படின்னா நமக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக முடிக்க முடியாதுங்க. நாளைக்கு வந்து ஒரு 6 நாள் கிட்ட வெட்டுற மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களில் வெளியிலேருந்து பார்க்கும்போது சொல்ல நல்லாயிருக்குங்க, உள்ளேருந்து வேலை செஞ்சு பார்க்கும்போது தான் அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இன்றைக்கி திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா பாதிக்காடு மஞ்சள் வந்து வெட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி சாயந்தரம் நேரம் வர பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காற்றுங்க, மழை வர மாதிரி. நாங்கள் கூட பயந்துட்டோம், இன்னும் ஒரு நாள் மட்டும் மழை வராமல் இருந்தால் மஞ்சள் வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா மஞ்சள் வெட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நனைஞ்சா கூட பெரிய பிரச்சனை இருக்காதுங்க, பச்சை மஞ்சளாக தான் இருக்கும். ஏன்னா பாதிக்காடு இருக்குங்க, நாளைக்கு ஒரு 1/2 நாள் வெட்டுற மாதிரி இருக்கும். இந்த டைம் மஞ்சள் வெட்ட பார்த்தீங்கன்னா விதை மஞ்சளுக்குமே தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. லாஸ்ட் டைமில் மஞ்சள் வெட்டினதுக்கப்புறம் அப்படியே குட்டானமாக கொட்டி அப்படியே அள்ளி வச்சிட்டோம். அதில் சிறு மஞ்சளுமே நிறைய விழுக ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ மஞ்சள் வந்து நம்ம வெட்டும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலக்டிவாக நல்ல மஞ்சளாக பார்த்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈல்டுமே நல்லா கிடைக்குங்க. உங்களுக்கு மஞ்சளை பார்க்கும்போதே தெரியும். இது கிழங்கு மஞ்சள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது பாருங்கள், நான் பனங்காளி சொன்னேன் இல்லையா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து கிழங்குமே விதை மஞ்சள் போட்டிருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் பனங்காளி எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம விதைக்கு போட்ட மஞ்சளுங்க, அதுவுமே தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த டைம் மஞ்சள் வெட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டும் வாங்கி வச்சாச்சுங்க. ஏன்னா விதை மஞ்சள் வந்து சேஃபாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு. இந்த வருஷத்தோட முதல் நாள் மஞ்சள் அறுவடை ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுதுங்க. நீங்களும் கண்டிப்பாக என்னோட சேர்ந்து மஞ்சள் அறுவடையை பற்றி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளும் பாருங்கள் அடுத்த வருஷத்துக்கு தேவையான விதை மஞ்சளை சூப்பராங்க ஒரு 7-8 சாக்கில் எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு எப்படி மஞ்சள் வெட்டணும், மழை வந்துச்சா வரலையா அப்படிங்கிற அப்டேட் சீக்கிரமாகவே கொடுக்குறேன். அதோடு சேர்த்து கண்டிப்பாக மஞ்சள் சேல்கான அப்டேட்டும் கொடுக்குறேங்க. மறக்காமல் தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க, காலையிலேருந்து மஞ்சள் வெட்டுறதை பார்த்துக்கிட்டே இருந்தோம், நம்மளும் கொஞ்சம் நேரம் வெட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு.
எந்த ஒரு வேலையுமே பார்க்கும்போது ஈஸியாக தாங்க தெரியும். அதுவும் மஞ்சள் வெட்டுறது, அதுவும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓயாமல் வெட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பண்ணி பார்க்கும்போது தாங்க அந்த கஷ்டம் தெரியுது. ஓகேங்க, இருட்டுறதுக்குள்ளே நானும் கொஞ்ச நேரம் மஞ்சள் வெட்டிட்டு கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்ப உங்களை சந்திக்க வரேன். பாய்.